நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பாரம்பரியமிக்க பிளேஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இங்கே ரொம்ப பழமையான ட்ரெடிஷ்னலான ஹவுசஸ், அந்த தெருக்களையெல்லாம் சுற்றி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க கீழக்கரை நியூ ஃபிஷ் மார்க்கெட். முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் மாற்றிருக்காங்க. இதுதாங்க கீழக்கரை பஸ் ஸ்டாண்டு. எப்படி இருக்குது பாருங்கள். பஸ்ஸே இல்லாமல் இருக்குது பாருங்கள். பட் அடிக்கடி பஸ்ஸு நிறையா வரும். நம்ம வீடியோ எடுக்கும்போது பஸ்ஸு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இங்கே ஹால்ட் எதுவும் இருக்காது. அப்படியே பேசஞ்சர் பிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. உள்ளாரே ஒரு டிராக்டர் ஒன்று நிற்கிது பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தாங்க ஃபிஷ் மார்க்கெட் இருந்துச்சு. ஃபிஷ்ஷு இப்போ முதல்ல காட்டினோம் பார்த்திங்களா, இப்போ இங்கே மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நேராக கடற்கரை நோக்கி போய்கிட்டுருக்கோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா கூனாத்தானா சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கடை, அந்த காலத்துலேருந்து இருக்குது. அதை தாண்டி நேராக போனால் இப்போ கமுதி பால் கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் லேண்ட்மார்க் இருக்குது. பீஸா பேக்கரின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த கமுதி பால் கடை இருக்குதுங்க. அந்த இது அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டு எல்லாமே ரொம்ப அதான் ஒரு பழங்காலத்து ஆர்கிடெக்டில் தான் இருக்கும் எல்லாமே. இதாங்க அந்த பீஸா பேக்கரி, ரொம்ப ஃபேமஸான பேக்கரி கீழக்கரையில். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுங்க. மோஸ்ட் ஆஃப் த பேங்க் எல்லாமே அந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க அவைலபிளாக இருக்கும். ஸோ இது நேராக நம்ம கடற்கரை, அந்த கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ்க்கு நேராக போய்கிட்டுருக்கோம். ஸோ நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இது போல் டிஃபன் சென்டர். அது நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பள்ளிவாசல், ஃபேமஸான பள்ளிவாசல். இங்கே
இந்த மாதிரி நிறையா இங்கே கீழக்கரையில் உள்ளார வந்தீங்கன்னா நிறைய பார்க்க வேண்டிய பழங்காலத்து இடங்கள்லாம் இருக்கும். இங்கே தான் அந்த ஃபேமஸான நம்ம ராவித் கடை ஸ்வீட்டோட மெயின் பிரான்ச் இங்கே தாங்க இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ராவித் ஸ்வீட் பேலஸ். நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம். அந்த இதோட ஹெட்டாக, அதாவது அந்த ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து இதுதான். இதுக்கப்புறம் தான் 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப குறுகலான சந்து தான். ஆனால் இந்த ரோட்டில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு, எல்லா பஸ்ஸுமே இங்கே வரும். வந்துட்டு அந்த கலங்கரை விளக்கத்தில் போயிட்டு அவங்க திருப்பிட்டு வருவாங்க. பாருங்கள், கீழக்கரை பீச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடியே வந்து அந்த லைட் ஹவுஸு. இங்கேருந்து வந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப பக்கங்க.
இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு நேராக போனோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா போட் எடுத்து போனோம், ஸ்ரீலங்கா போயிடலாம். பட் நேவி தான் உள்ளார அலோவ் பண்ணாது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பீச். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஒரு நடுக்கடலில் நிற்கிறோம். பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலம் உள்ளார வந்து போட்டெல்லாம் வந்து கட்டுறதுக்காண்டி பாலம் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கரை. அந்த கரையில் வந்து நம்ம பைக்கில் வந்து வந்திருக்கோம். நம்ம மாப்பிள்ளை சதீஷ் வந்து அப்படி ஸ்டைலாக உட்காந்துருக்காப்புல. அப்படியே மனசுக்குள்ளே சிரிக்கிறான் பாருங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க, அது பக்கத்து நடுவில் ரோடு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். கரும்பு ஜூஸ் அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காரு, அப்படியே சாப்பிட்டு கும்முன்னு போகலாம். இதாங்க கீழக்கரையோட மெயின் ஜங்ஷன். ஸ்ட்ரைட்டாக போனால் கீழக்கரை டவுனுக்குள்ளே போகலாம். ரைட் சைடில் திரும்பி தூத்துக்குடி ரோடுங்க, ஈஸியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பக்கம் போகிறது. பட் அந்த நார்த் சைடு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து வர என்ட்ரன்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக போனோம்னா முகமது சதக் காலேஜ், மாயாகுளம் இந்த மாதிரி ஊர்கள்லாம் வரும். ஸோ அந்த ஜங்ஷனில் இருக்க ஷாப்ஸ் தான் இது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆட்டோமொபைல் ஷாப் இருக்கும். இங்கே ஒரு ஷாப் இருக்குங்க, நான் அந்த திங்ஸ் வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆட்டோமொபைல் ஐட்டம்ஸ். ஸோ இதில் நேராக போனோம் அப்படின்னா அந்த காலேஜ் வந்துடும். இதுலேயே ரைட் சைடு உள்ளார எடுத்து வந்தீங்க அப்படின்னா நம்ம தாசிம் பிவி காலேஜ். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கீழக்கரையை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.